Hi guys, welcome back to my channel. So in this video la edha pathi paaka porom pathina neenga use pannakoodiya Android mobile la pathina ungaloda friends kuda chat பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கீபோர்ட் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா கீபோர்ட் என்ன பண்ணுவீங்க chat பண்றதுக்கு மட்டும் தான் இவ்ளோ நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் அத தாண்டி அந்த கீபோர்ட்ல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யாருமே யூஸ் பண்றதே இல்ல. அந்த ஃபீச்சர் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸும் இல்ல. ஓகேங்களா? சோ இன்னைக்கான வீடியோல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் கீபோர்ட்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, அத எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காத லைக் பண்ணுங்க. அடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல கீபோர்ட் அப்படினு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. Guys, mostly எல்லாருமே யூஸ் பண்ற கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா அது Google கீபோர்டு Gboard தான் இருக்கும். சப்போஸ் நீங்க அதை யூஸ் பண்ணலாம், கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். கீபோர்டை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இதல இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கிறதுக்கு முன்னாடி டிஃபால்ட் கீபோர்டா Gboard சூஸ் பண்ணீங்க. அப்பதான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். பொதுவா உங்களோட फ्रेंड्स கூட chat பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நடுவுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடும். கர்சர் எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் போய்ட்டு பண்ண முடியாது இல்லையா? சோ அத பாத்தீங்கன்னா கீழ ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் விட்ட இடம். ஜஸ்ட் நீங்க அப்படியே எந்த இடத்துல அது மிஸ்டேக்கா இருக்கோ நீங்க ஜஸ்ட் டிராக் பண்ணீங்கனாலே போதும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டா இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடா எங்க போணுமோ ஜஸ்ட் அதை நீங்க அப்படியே டிராக் பண்ணாலே போதும். அப்படியே அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். அந்த பர்టిక్యులர் இடத்துல வச்சு நீங்க அழகா எடிட் பண்ணி உங்களோட சாட்ல எந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்க இரண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல போட்டோ எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த 3 டாட் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஒரு தீம் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போய்டுங்க. மேலே பாத்தீங்கன்னா மை தீம்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மை தீம்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்க. உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோவை நீங்கள் கீபோர்டில் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி அதை கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான இடத்துல கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அட்ஜஸ்ட் பிரைட்னஸில் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இனிமேல் உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபோட்டோ செட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி செட் பண்ணேன்னு. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளஸில் இருக்க அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருனா பக்கத்தில் உட்காந்து என்னடா இது யார் கூட சேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுலே ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த 3 டாட் மெனு கிளிக் பண்ணி ஃப்ளோட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட கீபோர்டு வந்து எந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதில் கூட போய் வச்சுட்டு நீங்கள் ரகசியமாக வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இது உங்களோட கீபோர்டை எந்த இடத்துல வேணால் மூவ் பண்ணி செட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைவசியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் மெசேஜ் பண்ணாங்கன்னு வச்சிங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் மெனு பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டிடெக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும், ரைட் சைடில் இங்கிலீஷ்னு இருக்கும். அந்த இங்கிலீஷை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் எதில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழ், ஸோ தமிழை சூஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பின மெசேஜ் இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, என்ன லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் இங்கிலீஷ் தெரியாதவங்க இனிமேல் கவலை வேணாம். இதை மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் 3 டாட் மெனு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது டர்ன் ஆஃபில் இருக்கும், அதை டர்ன் ஆன் பண்ணி விட்ருங்க. மேலே பார்த்தீங்கன்னா அது ஆஃபில் இருக்குல்ல, ஸோ அது வந்து டர்ன் ஆன் பண்ணுறேங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் அனுப்புகிறாங்க, இவங்க இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குதுன்னு வச்சிங்க, ஒரு 10 பேராகிராஃப், அதில் குறிப்பிட்ட ஒரு 5 பேராகிராஃப் தான் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றா காப்பி பண்ணிவிட்டு அந்த 3 டாட் மெனு கிளிக் பண்ணி அந்த கிளிப்போர்ட் உள்ளார வந்துட்டிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அது 1 by 1 சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்து கிளிப்போர்ட் போனீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே இதில் ஒரே டைமில் இருக்கும். ஸோ 1 by 1 நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லி தந்த இந்த ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கீபோர்டில் இருக்க ஹிடனான ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபீச்சர்லாம் எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.